Hi students, இன்னைக்கு வீடியோவில் JEE மெயினில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நமக்கான கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the area of the region bounded by the curves y equal to 2 power x and y equal to modulus of x plus 1, அதாவது மாடுலஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இஸ் ஆப்ஷன் A 1 by 2, ஆப்ஷன் B 3 by 2, ஆப்ஷன் C 3 by 2 minus 1 by log 2, ஆப்ஷன் D 1 by log 2 plus 3 by 2. இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இரண்டு வளைவரைகள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து y equal to 2 power x, மற்றொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடுலஸ் ஃபங்க்ஷன் y equal to mod x plus 1 கொடுத்துருக்காங்க. இந்த முதல் கால்வட்ட பகுதியில் இந்த இரண்டு வளைவரைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு என்ன? இதுதான் நமக்கான கொஸ்டின். இந்த கொஸ்டின் நம்முடைய +2ல் தொகை நுண்கணித்தின் பயன்பாடுகள் அப்படிங்கிற சாப்டரில் இரு வளைவரைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் நமக்கு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன்ஸோட கிராஃப் நம்ம பார்ப்போம். இது y equal to ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா y equal to 2 power x அப்படிங்கிறதுடைய கிராஃபு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா x plus 1 மாடுலஸ் x plus 1 அந்த ஃபங்க்ஷனுடைய கிராஃப் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த இரண்டு வளைவரைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு வேணும் அப்படின்னா, ஸோ இந்த கிராஃப் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு இதோட இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். இதோட வெட்டும் புள்ளிகள் எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல் கால்வட்ட பகுதியில் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட், ஸோ இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ரெண்டு வளைவரையும் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம்னா y equal to 2 power x, இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். y equal to x plus 1 அப்படிங்கிறத ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி தான் நம்ம இதோட இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது 2 power x equal to எப்படி இதெல்லாம்னா x plus 1. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா x equal to 0ன்னு இந்த சமன்பாட்டில் பிரதிடுவோம். இப்போ 2 power 0 equal to 0 plus 1. அப்போ 2 power 0ஓட வேல்யூ நமக்கு தெரியும், என்னன்னு சொல்லுங்கள், 1 equal to 0 plus 1னா 1. இப்போ இது வந்து ஒரு தீர்வாக இருக்கும், x equal to 0. அதே போல் x equal to 1 நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 2 power 1 equal to 1 plus 1. அப்போ 2 equal to 2ன்னு கிடைக்கும். அப்போ இதுவும் வந்து ஒரு தீர்வாக இருக்கும். அடுத்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 2ன்னு போட்டு பார்ப்போம், x equal to 2. அப்போ 2 power 2 equal to x, அப்போ 2 plus 1. அப்போ என்ன வரும்னா 4 equal to 2 plus 1 3. அப்போ இது தீர்வு இல்லை, ஏன்னா 4 not equal to 3. அப்போ நமக்கு ரெண்டு தீர்வுகள் கிடச்சிருக்கு, என்னென்னா x equal to 0 and x equal to 1. பாருங்கள் நமக்கான புள்ளிகள். ஸோ நமக்கு ரெண்டு தீர்வுகள் கிடச்சிருக்கு, x equal to 0, x equal to 1. இப்போ ஏதாவது ஒரு சமன்பாடு நம்ம பிரதிடுவோம். முதல் சமன்பாடு எடுத்துக்கலாம், y equal to 2 power x. இதில் x equal to 0ன்னு ஃபஸ்ட்டு பிரதிடுவோம். x equal to 0னா நமக்கு என்ன வரும், y equal to 2 power 0 பிகம் என்ன ஆயிரும்னா 1. இப்போ முதல் வெட்டும் புள்ளி நமக்கு என்ன கிடைக்கும்னா 0,1. இதே போல் x equal to 1ன்னு பிரதிடுவோம். அடுத்தது x equal to 1ன்னு போட்டிங்கன்னா y equal to 2 power 1 என்ன ஆயிரும்னா 2. அப்போ இரண்டாவது வெட்டும் புள்ளி நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 1,2. இப்போ இந்த ரெண்டு சமன்பாடையும் நம்ம சால்வ் பண்ணி நமக்கு இரண்டு வெட்டும் புள்ளிகள் கிடச்சிருக்கு. 1 0,1, ரெண்டாவது வெட்டும் புள்ளி பார்த்திங்கன்னா 1,2. ஸோ நம்ம கிராஃபில் பார்க்கலாம். ஸோ முதல் வெட்டும் புள்ளி A 0,1, இரண்டாவது வெட்டும் புள்ளி வந்து 1,2. இப்போ இந்த இரண்டு வெட்டும் புள்ளிகள் மற்றும் இந்த இரண்டு வளைவரைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது x equal to 0, ஸோ இது அண்ட் x equal to 1 மற்றும் இந்த இரண்டு வளைவரைகள். ஸோ இது என்ன எடுத்துக்கலாம்னா இது x plus 1 அப்படிங்கிற வளைவரை. ஸோ இந்த கீழுள்ள வளைவரை பார்த்திங்கன்னா 2 power x. நமக்கு தெரியும் இந்த இரண்டு வளைவரைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்புக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். ஏரியா கேபிட்டல் A equal to integral A to B yu minus yl dx. அதாவது A equal to கீழ் எல்லை என்னென்னா 0 to மேல் எல்லை என்னென்னா 1. இந்த yu அப்படிங்கிறது மேலுள்ள வளைவரை பாருங்கள் என்ன இருக்குன்னா x plus 1 மைனஸ் கீழுள்ள வளைவரை பாருங்கள் 2 power x dx. ஸோ இதை நம்ம தொகையிட்டோம்னா நமக்கு இந்த ஏரியாவுடைய வேல்யூ நமக்கு கிடச்சிடும்.
அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா a ஈக்குவல் டு இன்டகிரல் 0 to 1 சொல்லுங்கள் 0 to 1 x plus 1 minus 2 power x into dx. ஸோ இதோட மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு தொகையிடலில் அடிப்படையான முதல் விதி நமக்கு தெரியும். என்னென்னா தொகையிடலில் அடுக்கு விதி நமக்கு தெரியும். இன்டகிரல் x power n dx equal to x power n plus 1 by n plus 1. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்த ஒரு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரல் a power x dx equal to நமக்கு என்னென்னு தெரியும் சொல்லுங்கள், a power x by log a plus c. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நம்ம இந்த ஏரியா கண்டுபிடிக்கிறோம் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், a ஈக்குவல் டு எக்ஸை பண்ணால் என்ன வரும்னு சொல்லுங்கள், எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2 ப்ளஸ் 1 பண்ணால் எக்ஸு மைனஸ் 2 பவர் எக்ஸ் பண்ணால் என்ன வரும் சொல்லுங்கள். ஸோ இன்டகிரல் a பவர் எக்ஸ் dxோட வேல்யூ நமக்கு தெரியும். என்னென்னு தெரியும்னா a பவர் எக்ஸ் பை log a ப்ளஸ் c. அப்போ எப்படி இதெல்லாம்னா 2 பவர் எக்ஸ் பை log 2 எல்லைகளை பிரதிடலாம் 0 to 1. இப்போ எல்லைகளை நம்ம உள்ள சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ a ஈக்குவல் டு முதல் எல்லை பார்த்திங்கன்னா அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போது 1 ஸ்கொயர்னா 1 1 பை 2 ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக 1 மைனஸ் 2 எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணோன்னா 1 2 பவர் 1னா 2 பை log 2 மைனஸ் கீழ் எல்லை பிரதிடலாம். ஸோ இங்கே போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா 0 ஸ்கொயர் 0 செல் ஆஃப் 0 ஆயிரும். இங்கே 0 மைனஸ் இங்கே கவனமாக இருக்கணும். 2 பவர் 0 என்னன்னு தெரியும் நமக்கு 1. இப்போ 1 பை log 2. இப்போ a ஈக்குவல் டு இப்போ இது சிம்ப்ளை பண்ணலாம். 1 பை 2 ப்ளஸ் 1 நமக்கு என்னன்னு கிடைக்கும், 1 பை 2 ப்ளஸ் 1 அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 1 ப்ளஸ் 2 பை 2ன்னு எழுதுவோம். அதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். நமக்கு என்ன கிடைக்குன்னா 3 பை 2. அப்போது 3 பை 2 மைனஸ் 2 log 2. ஸோ இங்கே பாருங்கள் இது 0 ப்ளஸ் 0. ஸோ இதுதான் வரும். இப்போ மைனஸ் 2 மைனஸ் இங்கே என்ன ஆயிரும் ப்ளஸ் 1 பை log 2. ஸோ இதை நம்ம சிம்ப்ளை பண்ணால் a ஈக்குவல் டு 3 பை 2 மைனஸ் 1 பை log 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த இரண்டு வளைவரைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்புக்கான ஆன்சர் நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 3 by 2 1 minus log 2. இப்போ பாருங்கள் நம்ம ஈஸி ஆன்சர் சொல்லிடலாம். The area of the region bounded by the curves y equal to 2 power x and y equal to x plus 1 in the first quadrant is என்னன்னு சொல்லுங்கள், ஆப்ஷன் A, ஆப்ஷன் B, ஆப்ஷன் C, ஆப்ஷன் D. என்ன ஆன்சர், ஆப்ஷன் C is the correct answer. ஸோ இந்த மாதிரி நமக்கு இரண்டு வளைவரைகள் கொடுத்துருக்காங்க. இந்த இரண்டு வளைவரைகளுமே முதல் கால்வட்ட பகுதியில் ஏற்படுத்தக்கூடிய அரங்கத்தின் பரப்பு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதே போல் அடுத்த வீடியோவில் ஒரு IIT JEE ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.